மூமெண்ட்டுக்கு ரெடியாகுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கையை ஊற்றி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க, எனக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. மறுபடி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தாண்டவர் என் இருதயத்தில் ஞாபகப்படுத்தினார். அவைகளையே இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். வல்லமை, மைட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது. ஆண்டவர் வல்லமையுடையவர், ஆண்டவர் வல்லமையுடையவர். சிருஷ்டிப்பில், கிரியேஷன், இந்த வானமும் பூமியும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிருஷ்டித்தது, அதில் அவருடைய வல்லமை இருக்கிறது பாருங்க. சூரியன் பவர்ஃபுல்லானது, சந்திரன் பவர்ஃபுல்லானது, தண்ணீர் பவர்ஃபுல்லானது. கிரியேஷன்லேயே ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. இயற்கையில், உருவாக்குதலில் தேவனுடைய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமையை பார்த்துட்டே வந்தீங்கன்னா, வித்தியாசமான தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர், வித்தியாசமான வல்லமை, வித்தியாசமான பவர் ஆண்டவர் அங்கங்க காண்பித்து கொண்டே வருகிறார். இப்போ புதிய உடன்படிக்கையின் சபைக்கு ஆண்டவர் ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறார். அதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பட் மேலோட்டமாக லைட்டாக உங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் 1-2 விஷயத்தை காட்டிட்டு இது என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். அடுத்த அரை மணி நேரம் கவனமாக கேட்கணும். முன்ன மாதிரி 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேச மாட்டேன், சுருக்கி சொல்லுவேன், நீ பிடிச்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. கேட்பதற்கு காதுள்ளவன் கேளு, அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்கள். பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகளில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். படிக்க வேணாம். 7ஆம் அதிகாரம் 1-25 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா, ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்கிற, அந்த முகாமுக்கு போ, அந்த எதிரிகளை எல்லாம் நீ என்ன பண்ணிக்க வேணா, பிடிச்சிருவ அப்படி சொல்லி தேவனுடைய ஒரு மைட்டி பவரை அங்கே வெளிப்படுத்தி அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். எசேக்கியேலை ஆண்டவர் தூக்கி கொண்டு போகிறார். கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிற்க வச்சு பேசும்படி சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்களை உரைக்கும்படி சொல்லுகிறார். ஒரு வல்லமை அங்கே உருவாகிறது. எலும்புகள் எல்லாம் என்னவாக இருந்துச்சு நிற்கிறது? மனிதர்களாக, மரித்து போன, வருஷங்களுக்கு முன்பாக மரித்து கடந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய சேனையாக என்ன பண்ணுதுன்னா எழும்பி நிற்கிறது. இது ஒரு வகையான வல்லமை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8-23 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, சீரிய இராணுவத்தை எலிசா அவனை பிடிக்க வந்த இராணுவத்தை கண்மயக்கம் செய்து கொண்டு போய் சாப்பாடு போட்டு அவனை ஒரு பெரிய சேனையவே திருப்பி கொண்டு அவர்களை தோற்கடித்தான். அது ஒரு தேவ வல்லமை அங்கே அப்படி வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு கடல் மீது நடந்து போகிறார். கடல் கொந்தளிக்குது, இறையாதே அப்படின்னு சொல்கிறாரு. கடல் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஒரு வகையான பரிசுத்த ஆவியானுடைய இயேசுடைய வல்லமையாக இருக்கிறது. லாசருவை யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கல்லறைகளிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா உயிரோடு கூட வெளியே கொண்டு வருகிறார். அது ஆண்டவருடைய ஒரு அசாதாரணமான வல்லமையாக இருக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எல்லாம் இந்த பவர் பல விதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். செங்கடலை 2ஆக என்ன பண்ணுறாருன்னா பிளக்கிறார். கடலவே 2ஆக பிளக்கிறார். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஆண்டவருடைய அசாதாரணமான வல்லமையாக இருக்கிறது. யோர்தானை, பிரவாகித்து வருகிற யோர்தானை அப்படி 2 பக்கம் நிற்க வைக்கிறார். அது தேவனுடைய ஒரு அசாதாரணமான வல்லமையாக இருக்கிறது. எல்லாம் பவர், இதெல்லாம் ஒரு ஆற்றல். இப்போ ஒரு மின்சாரம் இருக்குது, அதில் ஃபேன் ஓடுது, லைட்டு எரியுது, மைக்கு ஓடுது, பல காரியங்கள் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இந்த பவர் உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா வேலை செய்கிறது, ஒர்க் பண்ணுது. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய வல்லமை பல ரூபங்களில், பல விதங்களில் கிரியை செஞ்சிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு பவரை இயேசு சிலுவைக்கு போயிட்டு வந்து
சபைக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட், தம்முடைய சபைக்கு வாக்கு பண்ணி உள்ளே அனுப்பின ஒரு அசாதாரணமான வல்லமை இருக்கிறது. அதை குறித்து தான் சொல்ல போகிறேன். நாமே பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. நல்லா நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க, படுக்காம நல்லா அப்படி நல்லா உட்காருங்க, நல்லா கேட்குற மாதிரி உட்காருங்க சொல்லுங்க. ஆமே ஆமே. அது என்னன்னா என்ட்ரோஃபி சொல்லுங்க. என்ட்ரோஃபி, the Greek word is என்ட்ரோஃபி. சொல்லுங்க என்ட்ரோஃபி. ஒரு 5 தடவை சொல்லுங்க என்ட்ரோஃபி. பின்னாலெல்லாம் சொல்லுங்க என்ட்ரோஃபி. புரியுதோ புரியலையோ சொல்லுங்க என்ட்ரோஃபி. இந்த என்ட்ரோஃபினா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உடைந்து சிதைந்து நொறுக்கப்பட்டு கசங்கி அழிஞ்சு போனாலும் அதை மறுபடியும் முன்ன இருந்தது மாதிரியே அல்ல, அதை விட பிரமாதமாக உருவாக்கி நிறுத்துகிற ஒரு பவர். அதுக்கு பேர் தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா என்ட்ரோஃபி. சொல்லுங்க என்ட்ரோஃபி. ஒரு கண்ணாடியை உடைச்சிங்கன்னா மறுபடி சேராது, அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதில் சிலது உடைஞ்சா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, செட் பண்ண முடியாது. இந்த என்ட்ரோஃபி அப்படின்ற பவர் ஆக்டிவேஷன் ஆகி செயல்பட தொடங்கினா அது என்ன சொல்லுதுன்னா, நசிந்து உடைந்து கசங்கி ஒண்ணுமில்லாம போனாலும் இந்த வல்லமை, இந்த அத்தாரிட்டி, இந்த பவர் ஆக்டிவேஷன் ஆனா அதை மறுபடியும் எடுத்து பழையது மாதிரியே ஆக்கக்கூடிய திறன், ஆற்றல் இந்த சக்திக்கு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. என்ட்ரோஃபி சொல்லுங்க என்ட்ரோஃபி. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4-5 வசனங்களை படித்து விட்டு இது என்னன்னு பார்க்க போகிறோம். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17 to 21 வரைக்கும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. 19வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நல்லா கவனம். அந்த தூங்குறது மண்டையில் ஒன்று போடுங்க பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அது அவரிடத்தில் நடப்பித்த நாம். சொல்லுங்க தாம். எல்லாம் சொல்லுங்க தாம். சொல்லுங்க தாம். எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். தாம்னா யாரு? இயேசுவை சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்? சத்தமா சொல்லுங்க. யாரை சொல்றாரு? தாம். இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பி. சொல்லுங்க இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. எல்லாம் சொல்லுங்க பலத்த. பின்னால் எல்லாம் சொல்லுங்க பலத்த. இந்த மரித்தோரிலிருந்து எழும்புவதற்காக நடப்பித்த ஒரு பவர் இருக்குது. அல்லேலூயா. இப்போ கை விளங்கலை, ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு ஊசியும் மருந்து போடுறான். இந்த கை கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், அப்படியே மறுபடியும் என்ன ஆயிரும், ஆக்டிவேஷன் ஆயிரும், மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கால் விளங்காமல் போயிடுது, கொஞ்ச நாள் மருத்துவம் பண்ணி ஊசி மருந்து போட்ட உடனே கால் என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. கண்ணு, முதுகு, உடம்புடைய அவயங்கள் செத்து போனா எப்படி மருந்த உள்ள செலுத்தி அந்த அவயங்களை மறுபடியும் உயிரடைய செய்கிறானோ அதே மாதிரி ஒரு வல்லமை ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னல, கர்ப்ப யூட்ரஸ் எடுக்கணும்னு வந்துச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. அந்த சகோதரி மயக்கம் போட்டு கண்ணு திறக்க முடியாமல் இருந்துச்சு, ஜெபம் பண்ணோம். இது என்னது? இது சாதாரணம் இல்லை, இது ஒரு பவர். எல்லாம் சொல்லுங்க இது ஒரு பவர். வாயத்திறன் சொல்லுங்க இது ஒரு, சொல்லுங்க வாயத்திறந்த, இது ஒரு வல்லமை. சொல்லுங்க இது ஒரு, நல்லா சொல்லுங்க வல்லமை. இது ஒரு தேவனுடைய வல்லமை. இது என்ன வல்லமை அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவை, இயேசுவை. சத்தமா சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவை
மரித்தோரிலிருந்து எழுப்பி. இப்ப இயேசு எப்படி மரித்தாரு? சிலுவை மரணம் எப்படிப்பட்ட மரணம்? சாதாரணமான மரணமா? இல்ல. ஏதோ இப்படி போனாரு, மயக்கம் போட்டு விழுந்தாரு, செத்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு, அப்படியா? சிலுவை மரணம் ஹார்ட் அட்டாக் மரணம் இல்ல. சிலுவை மரணம் ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக சித்திரவதை செய்து சாகடித்த மரணம் தான். எந்த மரணம்? சிலுவை மரணம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தை ஏசாயா பார்க்கும்போது சொல்றா, அவர் சரீரம் உழு நிலம் போல என்ன செய்யப்பட்டது என்றால் உழப்பட்டது அப்படி சொல்றான். முதுகெல்லாம் பிஞ்சு அப்படியே தொங்கி, சதைகள் எல்லாம் தொங்கி உழு நிலம் மாதிரி ஆயிடுச்சு. மண்ணை உழுதா எப்படி இருக்குமோ அதை மாதிரி அவருடைய சரீரம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருது என்றால் உழப்பட்டு விட்டது. கை காலெல்லாம் ஆணி அடிச்சு எல்லாம் ஓட்ட, அங்கங்க ஒரு முள்ளு லேசா உன் காலில் குத்துனாலே உயிர் போகுது, வலி. கையெல்லாம் அடிச்சு ஓட்ட போட்டு ஆணி இந்த பக்கம் வந்து விழாவில் குத்தி காலில் ஆணி அடிச்சு முதுகெல்லாம் உழுது முள்கிரீடம் வச்சு மண்டை கண்ணுக்குள்ள எல்லாம் முள்ளு உள்ள போய் விஷ முள்ளு உள்ள போய் குத்தி அந்த சரீரம் முழுவதும் சிதைக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்க, சிதைக்கப்பட்டு விட்டது. That is crucifixion is ரொம்ப கொடூரமான crucifixion. அது சாதாரணமான சிதைவு அல்ல, அது சாதாரணமான ஒரு அடி இல்லை, அது சாதாரணமான கையில் எங்கேயோ கல் பட்டுருச்சு இல்லை ஏதோ விழுந்துருச்சு நசுங்கிருச்சு அந்த மாதிரி நசுக்குதல் அல்ல. வேண்டுமென்றே பர்பஸாக சரீரத்தை அந்த நாட்களில் ரோமர்கள் சிதைத்தார்கள். எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது, சிதைக்கப்பட்டுருச்சு, உடைக்கப்பட்டுருச்சு, ஓட்ட போடப்பட்டுருச்சு, நசுக்கப்பட்டுருச்சு. செய்யக்கூடாததெல்லாம் அந்த சரீரத்திலே செய்தாகிவிட்டது. எல்லாம் முடிஞ்சிருச்சு சரீரத்தில். சிதைக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை தான் எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு போய் வைக்கிறானுங்கன்னா, மூன்றாவது நாள் எங்க கொண்டு போய் வைக்கிறான்னா கல்லறைக்குள்ளாக கொண்டு போய் வைக்கிறான். அதான் சொல்லுங்க, சிதைக்கப்பட்ட சரீரம். சத்தமா சத்தமா சொல்லுங்க, சிதைக்கப்பட்ட சரீரம். எல்லாம் பின்னால சொல்லுங்க, சிதைக்கப்பட்ட சரீரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? சிதைக்கப்பட்ட சரீரம், நசுக்கப்பட்ட சரீரம், உடைக்கப்பட்ட சரீரம். இனி ஒரு காலம் அது ஒன்னா சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் சிலுவை மரணம். நீ என்ன ஊசி போட்டாலும் அதை சேர்க்க முடியாது. நீ என்ன குளுக்கோஸ் ஏற்றி என்ன மெடிசனை அந்த உடம்புக்குள்ள ஏற்றினாலும் அந்த சரீரம் மறுபடி உயிரடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற அளவுக்கு அந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டானுங்கன்னா சிதைத்து விட்டார்கள். சிதைச்சி சிலுவையிலிருந்து இறக்கி கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறார்கள். அதுக்கு பேரு என்ட்ரோஃபி. அதுக்கு பேர் தான் என்னது? சிதைக்கப்பட்டாச்சு, ஃபுல்லாக நொறுக்கியாச்சு, ஃபுல்லாக ஓட்ட போட்டாச்சு. விஷமுள்ளெல்லாம் மண்டையில் ஏறிச்சு. அந்த கிரீடம்னா விஷமுள் 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு உள்ளே இறக்கி அந்த விஷமெல்லாம் மூளையில் மண்டையில் எல்லாம் இறங்கிருச்சு, கண்ணெல்லாம் இறங்கிருச்சு. இனி இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த சரீரத்தை எந்த மருத்துவ ரீதியாக சரி பண்ணணும்னாலும் இதை சரி பண்ண முடியாது. இந்த நிலையில தான் இயேசுவை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னா கல்லறைக்குள்ளாக வைக்கிறாங்க. இப்ப கவனிங்க, வசனத்தை படிங்க. தாம் கிறிஸ்துவை, இந்த மாதிரி ஒரு சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சரீரத்தை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இந்த மாதிரி கசங்கி போன ஒரு சரீரத்தை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு பரலோகம் ஒரு பவரை பயன்படுத்திச்சு, ஒரு வல்லமையை பயன்படுத்திச்சு. செங்கடலை உடைப்பதற்கு ஒரு வல்லமையை பயன்படுத்திச்சு, யோர்தானை பிளப்பதற்கு ஒரு வல்லமையை பயன்படுத்திச்சு. ஆனால் கிறிஸ்துவின் சரீரம், கல்லறையில் சிதைக்கப்பட்ட சரீரம் அங்கிருந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து மேலே வருவதற்கு ஒரு பவரை பரலோகம் பயன்படுத்துகிறது. அது என்ன தெரியுமா?
ரிசரக்டிவ் பவர், உயிர்த்தெழுந்த வல்லமை. கையை வைத்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பின்னாலெல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. நான் பின்னால சொல்றேன் அது எவ்வளவு அத்தியாவசியம்னு. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. எல்லாரும் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. நல்லா சத்தமா சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. நல்ல உயிரோட இருக்கிற மாதிரி சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. சத்தமா சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. என்ட்ரோபி பவர். இப்ப இந்த சிதைக்கப்பட்டு உள்ள நசுக்கி போட்ட சரீரத்தை ஒரு பவர், எதாலையும் முடியாது அப்படின்னு கொண்டு போட்ட சரீரத்தை ஒரு பவர் உள்ள போய் அதை மறுபடியும் பழைய சரீரமாகவே அதை என்ன பண்ணுதுன்னா எல்லாம் ஒன்று சேர வச்சு, உள்ள காயப்பட்ட இடத்தையெல்லாம் குணமாக்கி, எல்லா இடத்தையும் ஒன்னா சேர வச்சு, உள்ள இருந்த விஷத்தை எல்லாம் எடுத்துட்டு அதை மீண்டும் பழைய சரீரம் மாதிரியே ஆக்குது. அப்படி ஆக்குறதுக்கு ஒரு வல்லமையை பரலோகம் பயன்படுத்துது. அதுக்கு பேர் தான் என்னது? உயிர்த்தெழுந்த வல்லமை, ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த புதிய உடன்படிக்கையை படிச்சுட்டு வந்தீங்கன்னா பவுல், பேதுரு எல்லாம் இதை பற்றி தான் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த. சொல்லுங்க சொல்லுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருங்க, உயிர்த்தெழுந்த. அது என்னன்னு தெரியாததுனால தான் நீ இப்படியே இருக்கிற. 5 வருஷம் ஆனாலும் இப்படி தொங்கிக்கிட்டே இருங்க அப்படி இருக்கிறல்ல. அது என்னன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னன்னு தெரியல, இந்த ரிசரக்ஷன் பவர் என்னன்னு தெரியல, இது எப்படி வேலை செய்யும்னு தெரியல, இது எங்க இருக்குன்னு தெரியல, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரியல. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்குள்ள. சொல்லுங்க, எனக்குள்ள. எனக்குள்ள ஒன்று இருக்குது. புதிய உடன்படிக்கையின் சபைக்குள்ள ஒன்று இருக்குது. சொல்லுங்க, ஒன்று இருக்குது. சொல்லுங்க, ஒன்று இருக்குது. அது உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. இப்ப இயேசுவை, தாம் கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அப்ப இயேசுவை கல்லறைக்குள்ள இருந்து அந்த பவரை உள்ள கொடுத்து எழுப்பினது யாரு? பரிசுத்த. சொல்லுங்க, சொல்லு, ஆயத்திறந்து சத்தமா தான் சொல்ல. சொல்லுங்க, யார் அது? பரிசுத்த ஆவியானவர் ரிசரக்ஷன் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. இது என்ன வல்லமை? பலத்த. சொல்லுங்க, சத்துவம்னா என்னது? பவர், பயங்கர பலன், சத்து, நம்ப முடியாத, யோசிக்க முடியாத ஆற்றல். அதை தான் பைபிள் சொல்லுது, பலத்த சத்துவத்தின் வல்லமை. இதை வச்சு, இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை வச்சு ஃபர்ஸ்ட் பரலோகம் என்ன பண்ணுச்சுன்னா, சிதைந்து உடைந்து இனி இதை உயிரடைய செய்யவே முடியாது என்று 3-4 சிலுவையில தொங்க விட்டு எல்லா ரத்தமும் போய் அழுகி நாட்டம் எடுத்த ஒரு சரீரத்தை முத பரலோகம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை கொண்டு அந்த சரீரத்தை கல்லறைக்குள்ளிருந்து ஃபர்ஸ்டாக உயிரோடு எழுப்புகிறது. அதை ரைஸ் பண்ணுகிறது. அந்த சரீரம் கல்லறைக்குள்ள இருந்து உயிரோடு ஃபர்ஸ்ட் எழும்பி வெளியே வருகிறது. சொல்லுங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமை. மறுபடியும் சொல்லுங்க, பலத்த பலத்த பலத்த. சொல்லுங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன பண்ணுதுன்னா, இனி ஒரு காலம் இந்த சரீரம் வேலையை செய்யாது அப்படின்னு சொல்லுகிற சரீரத்தை கல்லறைக்குள்ளிருந்து முறையா இயேசு பூமிக்கு வந்த பிறகு முறையா எல்லாத்துக்கும் இதை கொடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் யாரை எழுப்பி காண்பிக்கிறது என்றால், இயேசுவை எழுப்பி காண்பிக்கிறது. அதுக்கு பேர் என்னதுன்னா என்ட்ரோபி. சொல்லுங்க, என்ட்ரோபி.
இயேசுவை அனுப்பிடுச்சு. ஏங்க இயேசுவை எழுப்பணும்? அப்படி விட்டுருக்க வேண்டியதானே? இப்படி போயிருக்குமே ஒரு கதை கீழே சொல்லுது. ஏன் இயேசுவை எழுப்பினாரு? பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள். இந்த இயேசுவை யாரெல்லாம் நம்புறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, நம்மிடத்தில் அவங்க கிட்டையும் எல்லாம் சொல்லுங்க, அவங்க கிட்டையும் காண்பிக்கும் இதே மாதிரியான என்ட்ரோபி அவங்களுக்கும் அவங்க சரீரமும் ஒருவேளை இப்படி நசுக்கப்பட்டு கிடந்தால், அவங்க சரீரமும் ஒருவேளை இப்படி வியாதிப்பட்டு கிடந்தால், அவங்க சரீரமும் மனதும் ஒருவேளை இப்படி உடைக்கப்பட்டு கிடந்தால், இந்த இயேசுவை நம்புகிற யாவருக்கும் இந்த இயேசுவை எப்படி கல்லறையிலிருந்து ஆவியானவர் எழுப்பினாரோ அதே மாதிரி இந்த இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நடக்கும்படிக்கு நம்முடைய வல்லமையின் அவருடைய வல்லமையை மகா மேன்மையான மகத்துவம், மகா மேன்மையான நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அத பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ அறியும்படிக்கு. knowing God. உனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா இது தெரியணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா இது தெரியணும். எது? இயேசுவோட சரீரம் நொறுக்கப்பட்டுச்சு, உடைக்கப்பட்டுச்சு. ஒரு சக்தி கல்லறையில் போய் அதை மறுபடியும் ஒன்றா சேர்த்து எழுப்பிடுச்சு. நான் இப்போ இயேசுவை நம்புகிறேன், எனக்கும் அது மாதிரி நடக்கணும். அதுக்காக இந்த வல்லமை என்னன்னு எனக்கு தெரியணும். ஆமென் ஆமென். பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதும்போது, நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிறேன். அது மட்டும் உங்களுக்கு புரியும், மற்றதெல்லாம் புரியாது. எதுக்குங்க எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிறேன்? அவரை அறியும், அப்படி கூட இல்லை சொல்றார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதற்காக. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சத்தமா அவருடைய இந்த உயிர்த்தெழுதல் ரிசரக்ஷன் பவர் எப்படி வேலை செய்து, எப்படி வேலை செய்யும் என்பதை அறிவதற்காக நான் எல்லாவற்றையும், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும், எனக்கு இருக்கிற ஆஸ்தி சொத்து எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிறேன். ஒரு விஷயத்தை டீப்பர் லெவல்ல போய் அறியறது, புரியுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதை உள்ள வாங்குறது. வெறும் கேட்டுட்டு அப்படியே கல்லு மாதிரி இங்க கேட்டுட்டு போய் அங்க உட்காந்து அப்படி வாழ்க்கையை ஓட்டுறது இல்லை. கேட்டுட்டு போய் அதே மாதிரி செய்யறது, அல்லது கேட்டது மாதிரியே உன் வாழ்க்கையை மாத்துறது. ஆமென். பைபிள்ல ஒரு ஆழமான வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 வசனம். அது இப்படி சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே, in the kingdom, the heavenly kingdom, the father's kingdom, the Jesus kingdom. அது எப்படி இல்லைன்னு கேட்டா, வெறும் பேச்சிலே இல்லை. that is a power. அது வல்லமையால் நிரம்பி இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். தம்பி, நீ சும்மா அப்படி கதை விட்டுட்டு போறதெல்லாம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது காலத்துக்கும் வாயில பேசிட்டு இருக்கிறது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் நீ கதை சொல்றது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சும்மா அப்படியே ஒரு வேடு சொல்லிட்டு போறது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, அது செய்கைகளால், கிரியைகளால், தேவனுடைய அசாதாரணமான வல்லமையால் நிரம்பி இருக்கிறது. அது பேச்சில்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சே இல்லை. ஃபர்ஸ்ட்
அது என்ன பேசுறையோ அதை தாண்டி உள்ள போய் கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது, வெளியரங்கமாக காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த கிங்டம் என்ன பண்ணுது? கிங்டம் ஒரு சும்மா கதையை மட்டும் சொல்லி அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதாக்கும் இப்படியா இப்படி சொல்லிக்கிட்டே போகாது. கிங்டம் என்ன பண்ணும்னா எதை சொல்லுகிறோமோ அதை உள்ள போய் செஞ்சு காட்டி அவனை சாட்சியாக்கி அவனை அப்படி தூக்கி முன்னால நிக்க வச்சு காட்டிடும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தட் இஸ் a heavenly kingdom. பேச்சில்லை, சொல்லுங்க பேச்சில்லை. ஒருத்த பேசிக்கிட்டே கிடக்கிறான்னா அவன்கிட்ட கிங்டம் ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறான், ஒன்றும் வேலை நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிங்டம் இன்னும் உள்ள என்ன செய்யலை, வேலை சொல்லுங்க சொல்லுங்க வாய்த்தான. சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறான், வேலை செய்யலைன்னு அர்த்தம். காலத்துக்கும் கடனாக இருக்கிறான், டே காலத்துக்கும் நோயாக இருக்கிறான், எப்போ பாரு வயிற்று வலிங்கிறான், எப்போ பாரு நெஞ்சு வலிங்கிறான், எப்போ பாரு கடன் பிரச்சனைங்கிறான், எப்போ பாரு சண்டைங்கிறான். என்னடா பிரச்சனை உனக்கு? தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்லை. பக்கத்தில் தெரியும், தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்லை. சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்லை. சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பலத்தால், தேவனுடைய அதிகாரத்தால், தேவனுடைய வல்லமையால் அது நிரம்பி இருக்கிறது. அத்தாரிட்டி. ஆமென், அல்லேலூயா. அது 23 அவங்க அப்பால எப்பவுமே சொல்றாரு. எப்படின்னா ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் போட்டு சாக பொழைக்க கடந்த பொழைய தூக்கிட்டு வராங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த பாருங்க, பின்னால உயிரோட நல்லா இருக்குது, அன்னைக்கே செத்து போயிடும்னு சொன்னான். தேவனுடைய வல்லமை வெறும் வரட்டு பேச்சில்ல, உன்னை சாட்சியாக மாற்றிவிடும். தேவனுடைய வல்லமை அது சும்மா பேசிட்டு கதை சொல்லிட்டு போகாது, உன்னை டெஸ்ட் படியாக லைஃபை மாத்திரும். தட் இஸ் a power. ஆமென். என்ன கதிர் பதர் நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க வைஃப் வந்திருக்காங்களா? வரல. அவரோட வீடு எத்தனை வருஷமா விற்கல? ஒரு வருஷம். ஒரு 15-16 லட்சம் போட்டு கட்டியிருப்பீங்களா? அதை விற்கணும்னு முயற்சி பண்றாரு. ஒரு வருஷமா 10 லட்சத்துக்கு கேட்குறான். 15 லட்சம் ரூபா வீடை 10 லட்சத்துக்கு கேட்குறான், 8 லட்சத்துக்கு கேட்குறான், 12 லட்சத்துக்கு கேட்குறான். ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு, இந்த மார்ச் மாதத்துக்குள்ள வீடு நம்ப முடியாத, நீ யோசிக்கவே முடியாத விலைக்கு அது வித்துரும், இயேசுவின் நாமத்தினால என் அதிகாரத்திலிருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நடந்தது போன வாரம், போன மாதம்ல 17 லட்சம் ரூபாய்க்கு வீடு வித்து போயிடுச்சு. த பவர் கிங்டம் அப்படின்றது வெறும் பேச்சில் இல்லாத எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? செயலில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் வரட்டு பேச்சில் இல்ல, அது செயல்ல இருக்குது. ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்குது. மறுபடியும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் இல்ல, அது எதில் இருக்கிறது? பலத்தில் இருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை, சொல்லுங்க உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பவர், அத்தாரிட்டி என்னன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை. அது எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? சொல்லுங்க. சபைக்கு அப்படி ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழ செய்கிற வல்லமை. அப்ப அது எதையெல்லாம் உயிர்த்தெழ செய்யுது? எல்லாத்தையும் உயிர்த்தெழ செய்யும். ஆமென். இப்போ காலையில் சொன்னல, 21 அட்டை வச்சிருந்த கடனை உயிர்த்தெழ செய்கிறது, கடனே இல்லாமல் பண்ணுது. அல்லேலூயா. கடன் ஏரியாவுக்குள்ள போய் அதை ரெஸ்டரேஷன் பண்ணுது.
ஆமென். சரீரத்துக்குள்ள போகுது, சரீரத்தை உயிரடைய செய்கிறது. அப்பனா என்ன? நீண்ட காலம் வியாதியும் பிரச்சனையுமா இருக்குது, அந்த சரீரம் அதுல இருந்து விடுபட்டு இனி வியாதியே இல்லைன்ற இடத்துக்கு வருது, சொஸ்தமாகுது. ஆமென். ரிசரக்ஷன் உயிரடைய செய்கிறது, வியாதியை உயிரடைய செய்கிறது, கடனை உயிரடைய செய்கிறது, மன போராட்டங்களை உயிரடைய செய்கிறது. வாழ்க்கையில எங்க எது செத்து கிடக்குதோ எல்லாத்தையும் உயிரடைய செய்கிறது. அதுக்கு பேர் தான் ரிசரக்ஷன். செத்தவனை மட்டும் எழுப்புறது இல்லை, செத்து கிடக்கிற பொருளாதாரத்தை எழுப்புகிறது, செத்து கிடக்கிற கைகாலை எழுப்புகிறது, செத்து கிடக்கிற மனதை எழுப்புகிறது, செத்து கிடக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் பழைய நிலைக்கு அதை விட அதிகமாக கொண்டு வருகிறது. அதுக்கு பேர் தான் ரிசரக்ஷன் பவர். சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைய உயிர்த்தெழுவதுக்கு முன்னாடி கொடுக்கல. எப்பதான் கொடுக்கிறாருன்னா உயிர்த்தெழுந்த பிறகுதான் சபை மேல அது போடுறாரு. பழைய ஏற்பாட்டில் வல்லமை இருக்குது, அதோட ரூட் வேற. சுவிசேஷத்தில் வல்லமை இருக்குது, அதோட ரூட் வேற. இப்ப இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பின உடனே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை சபைக்குள்ள அனுப்புகிறார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்க மேல என் மேல இருக்கிறது சொல்லுங்க சாதாரணமானது இல்லை, அது ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை இல்லை, உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். லூக்காயில இயேசு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவாலயத்துக்குள்ள போகிறார். ஒரு தேவாலயத்துக்குள்ள சர்ச்சுக்குள்ள போகிறார். இது மாதிரி ஒரு சர்ச், எப்பவும் பிரேயர் நடக்கும். சர்ச்சுக்குள்ள போகிறார். உள்ள போன உடனே 18 வருஷம், எத்தனை வருஷம் சொல்லுங்க பின்னால, 18 வருஷம் பலகீனப்படுத்துகிற ஆவி. என்ன ஆவி சொல்லுங்க? தூங்குறவங்களா இருந்தா தட்டி சொல்லுங்க, என்ன ஆவி? இந்த பலகீனப்படுத்துகிற ஆவியா இருந்தா ஒரு ஆளை அது என்ன பண்ணும்? என்ன பண்ணும் சொல்லுங்க? நீ இப்படிங்கிறல்ல, ஐயோ வயிற்று வலி, அப்புறம் நெஞ்சு வலி, அப்புறம் கழுத்தில் பிரச்சனை, அப்புறம் மண்டையில் பிரச்சனை, அப்புறம் இடுப்பில் பிரச்சனை, அப்புறம் காலில் பிரச்சனை, அப்புறம் மைண்டு பிரச்சனை, அப்புறம் டிப்ரெஷன் ஆகுது, அப்புறம் இதை உடப்பேன். அப்புறம் உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரே பிரச்சனை தான். ஏதோ ஒரு ஆவி உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. ஹலோ கவுனி, இப்போ இவன் எங்கே இருக்கிறான்? இந்த அம்மா எங்கே இருக்குது? இந்த அம்மா எங்கே இருக்குது சொல்லுங்க, வாயை திறந்து. சர்ச்சுக்குள்ள பாட்டு இருக்குதா? சர்ச்சில் இருக்கு. பிரசங்கம் இருக்குதா? இருக்கு. ஆராதனை இருக்குதா? இருக்கு. ஆவி எங்க இருக்கு? பலகீனப்படுத்துகிற ஆவியும் எங்க இருக்கு? சொல்லுங்க ஏங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது பலகீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இதுல இருந்து நீ பூரணமா விடுதலை ஆனாதான் உன் சரீரத்துல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனோடு கூட அப்படி ஏந்திச்சு நீ வாக் பண்ண முடியும். ஆமென். நீ என்ன சர்ச்சுக்கு போனாலும், என்ன அந்நிய பாஷை பேசினாலும், என்ன ஆட்டம் போட்டாலும், இந்த பலகீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலை ஆகாத பட்சத்தில் என்றைக்கும் உன் சரீரத்தை சாத்தானானவன் பலகீனப்படுத்தி கொண்டே இருப்பான். காலையில் வயிற்று வலி சொல்லுவேன், மத்தியானம் நெஞ்சு வலி சொல்லுவேன், நைட்டு கழுத்து வலி சொல்லுவேன், சாகர வரைக்கும் ஏதோ ஒரு நோயை சொல்லிக்கிட்டே சாவுவேன். உனக்கு விமோச்சனமே கிடையாது. ஆமே. இப்போ உயிர்த்தெழப்போகிற இயேசு உள்ளே போகிறார். இந்த இயேசுவுக்கு உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அவருக்கு தெரியும். உயிர்த்தெழுந்தா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். இப்ப இயேசு உள்ள போகிறாரு. உள்ள போன உடனே இப்ப கூணு ஒரே நாள் இப்படி கூணாயிருமா? லைட்டா முள்ள முள்ள கூணாகுமா? ஹலோ, கூணு ஒரே நாள் இப்படி வளைஞ்சிருமா? லைட்டா வளையுமா? சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து. ஒண்ணுமே தெரியாத மாதிரியே இருக்கிறீங்களே. எப்படி கூணாகும்? ஒரே நாள் எப்படி வளைஞ்சிருமா? கூண் எப்படி ஆகும்?
லைட்டாக வளையும், அப்புறம் இப்படி வளையும், அப்புறம் இப்படி வளையும், அப்புறம் தான் இப்படி ஆகும். இது ஆக்குறது யாரு? இப்படி ஆக்குறது யாரு? சொல்லு. இப்படி ஆக்குறது யாரு? இப்படி ஆக்குறது யாரு? இப்படி வரைக்கும் ஆக்குறது யாரு? இது உனக்கு புரியணும். 10,000 ரூபா கடன் ஆக்குறது யாரு? சொல்லு. 20,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் இப்படி ஆயிரும். டெவல், அசுத்த ஆவி. ஆமென், ஆமென். இயேசு உள்ள போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு, அந்த வல்லமையை குறித்த அறிவோடு, அந்த வெளிப்பாட்டோடு கூட இயேசு உள்ள போகிறார் தேவாலயத்துக்கு. அல்லேலூயா, ஆமென். இப்போ உள்ள இருந்த பாஸ்டருக்கு அது என்னன்னு தெரியல. அவருக்கு அறிவு இல்லை, அதை பற்றி வெளிச்சம் இல்லை. இயேசு உள்ள போய் பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே இது புரிஞ்சிருச்சு. இது சாதாரண வல்லமைகளால் இதை நிறுத்த முடியாது. எல்லாம் கவனிக்கணும். இப்போ எங்கெங்கேயோ சர்ச்சுக்கு போயிருந்தாலும் இங்கே கொண்டு வர்றாங்க நோயாளிகளை. எதுக்குங்க? எதுக்கு சொல்லுங்க? பல ஊர்லேருந்து வந்து கொண்டு வர்றாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. பல ஊரில் பல இடங்கள்ல இருந்தெல்லாம் மக்களை இங்கே கொண்டு வர்றாங்க. எதுக்கு தெரியுமா? இது ஒரு சாதாரண வல்லமையினால சிலதை சரி பண்ணிடலாம், சிலதை சரி பண்ண முடியாது. இப்ப தேவை ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழ செய்கிற ஒரு வல்லமை தேவை. ஆமென். உடைச்சி எறிகிற ஒரு வல்லமை தேவை. சகலத்தையும் புடுங்கி எறிகிற ஒரு வல்லமை தேவை. இப்ப இயேசு உள்ள வருகிறார். இயேசுக்கு இந்த உயிர்த்தெழுதலையும் அதுக்குள்ள இருக்கிற பவரும் தெரியும். இப்போ இயேசு பார்க்குறார். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மாவை கூணாக்கி வளைச்சது ஒரு பலகீனப்படுத்துகிற ஆவி. பலகீனப்படுத்துகிற ஆவி. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதுக்குள்ளே உட்காந்துட்டு 5 வருஷமாக எனக்கு நோய், 10 வருஷமாக நோய்னா சத்தியமாக நீ ஒரு பிசாசால் பிடிக்கப்பட்டிருக்கிற, சந்தேகமே இல்லை. அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்ம். 5 வருஷம், 4 வருஷம், 8 வருஷம் முடியாமல் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ ஏதோ ஒரு ஆவியினால் தாக்கப்பட்டிருக்கிறாய். கையை வச்சுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. அங்கிருந்து விடுதலையாக, அங்கிருந்து விடுதலையாக இயேசு சொல்ல, அங்கிருந்து விடுதலையாக இயேசு எனக்கு முன்பாக மரித்தோரில் இருந்து அங்கிருந்து நான் விடுதலையாகும்படிக்கு எனக்கு முன்பாக இயேசு உயிர் தெழுந்தார். கல்லறைகளை பெயர்த்து கொண்டு வெளியே வந்தார். அவர் கல்லறைகளை பெயர்த்து கொண்டு வரும்படி ஒரு பவர் பரலோகம் அவருக்குள்ள அனுப்பிச்சு. அந்த பவர் வேற யாரும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு பூமிக்கு வர்றாரு. ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல வந்து இறங்குறாரு. இந்த பவரோட போகிறார். உள்ள போன உடனே இங்க வா, இங்க வா, ஆபிரகாமின் குமாரத்தியே, உன்னை இத்தனை வருஷமா பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு உன்னை சாகடிச்சானே, அவளை தொட்டு பைபிள்ல போட்டிருக்க, அவளை சொல்லுங்க, அவளை தொடும் பொழுது, கை வைக்கும் பொழுது இந்த கையிலிருந்து ஒரு பவர் அவளுக்குள்ள போகுது. அடுத்த செகண்ட் அவருடைய கூணு நிவருகிறது. ரிசரக்ஷன், உயிர்த்தெழச் செய்கிற வல்லமை. ஆமென், ஆமென். இப்போ இது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு கேட்கும்போது இது நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லலை ராஜா. அவ எப்படி கூணுல இருந்து நிமிர்ந்தாலோ, எப்படி ஒரு வல்லமை அவளுக்குள்ள போச்சோ, அதே வல்லமையை பிதாவானவர் இயேசுவின் மூலமாக உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் வச்சிருக்கிறாரு. அதே ரிசரக்ஷன் பவர், அதே வல்லமை உனக்கு உள்ளையும் எனக்குள்ளையும் வேலை பார்த்துட்டு இருக்குது.
இதை நீ நம்பணும். ஆமென். அல்லேலூயா. எந்திரிச்சு முடிக்குது. ஒரு 5 பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், ஒன்னோட முடிக்கிறேன். எந்திரிச்சு கால் பாராஷ் 2 வசனம் மட்டும் படிச்சிருங்க. கொலோசியர் 1:29. கொலோசியர் அதற்காக நான் எனக்குள்ளே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாயத்தால் பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க, கையெல்லாம் கட்டாதீங்க, நல்லா ஆக்டிவா சொல்லுங்க. அதற்காக நான் சொல்லுங்க. அதற்காக நான் சொல்லுங்க. பக்கத்தில் எதுக்காக நீ இருக்கிறன்னு கேளுங்க. வெந்ததை தின்னுட்டு விதி வந்துட்டு சாகவா இருக்கிற நீ, அதுக்கு இப்போ கல்லறையில் படுத்துக்க வேண்டியதானே. எதுக்காக இருக்கிற நீ சொல்லுங்க. எதுக்காக இருக்கிற நீ கேளுங்க. எதுக்காக இருக்கிற நீ? நோஞ்சா மாதிரி, இந்த ஒயிட்லக்கான் கோழி மாதிரி, எதுக்கு இந்த வாழ்க்கை சொல்ல? அதற்காக பவுல் சொல்றான். அதற்காக நான். நீ எதுக்காக சொல். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. அந்த எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற, என் கையை பலப்படுத்துகிற, என் முதுகை பலப்படுத்துகிற, என் மூளையை பலப்படுத்துகிற, என் காலை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை இருக்குது. அது என்ன தெரியுமா? உயிர்த்தெழ செய்கிற resurrection power. அதற்காக, அது எனக்குள்ள வேலை செய்யறதுக்காக, அது எனக்குள்ள ஆக்டிவேஷன் ஆவதற்காக, அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பக்கத்தில் தட்டி கேளு, நீ எதுக்கு தாயி போராடுறேன்னு கேளு. புருஷன் கூட சண்டை போடுறதுக்கே போராடு, மாமனார் கூட சண்டை போடுறதுக்கே போராடு, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இரு, சாகிற வரைக்கும் போராடு. நோ, நீ நல்லா இருக்க முடியாது. நீ நல்லா இருக்கணும்னா நீ ஒன்றுக்கு போராடணும். எதுக்கு போராடணும் தெரியுமா? உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னை ஆற்றல் உடையவனாய் மாற்றுவதற்கு, உன்னை ஞானம் உடையவனாய் மாற்றுவதற்கு, உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு, உன்னை உன் சமுதாயத்தில் ஊர்லயும் பெரிய ஆளா உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கு. அங்கே இங்கேயும் லோலோன்னு ஓடி அலையாத. உனக்கு உள்ளேயே ஒரு வல்லமை இருக்கிறது. அதை தட்டி எழுப்புவதற்கு நீ போராடி பிரயாசப்படணும். பவுல் சொல்ற, நான் போராடி பிரயாசப்படுறேன். எதுக்கு? எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்குது. அத நான் எப்படி வெளியே கொண்டு வந்து எனக்கு உபயோகமா மாற்றணுமோ அப்படி ஆக்குறதுக்கு போராடி பிரயாசப்படுகிறேன். நீ உண்மையிலே உட்கார்ந்து 5 நிமிஷம் யோசி. நீ வாழ்க்கை ஃபுல்லா எதுக்கு போராடி இருக்கிற, எதுக்கு பிரயாசப்பட்டிருக்கிற? நீ எதுக்கு போராடுற, எதுக்கு பிரயாசப்பட்டிருக்கிற? ஒன்று வேலைன்னு வேலைக்காக பிரயாசப்படுற. வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆனையா அதுவும் கிடையாது. பொண்டாட்டின்னு அப்படி போய் புள்ள எதுவுமே செய்ய வேண்டியதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாததுக்கு பின்னாடி போராடிட்டு இருந்ததுனால நீ அடைய வேண்டிய உயிரோட்டம் எல்லாம் அங்கங்க என்ன ஆயிடுச்சுன்னா நின்று போயிடுச்சு. ஆமே ஆமே, சத்தமா சொல்லுங்க ஆமே. அப்போ இயேசு பூமியில் இருக்கும்போது சொல்கிறாரு அவங்கள்ட்ட, லூக்கா 24:29 சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் போயிடுவேன். ஆனால் இந்த ரிசரக்ஷன் பவர் அதாவது உடைச்சி சுக்கு நூறாக்கி கசக்கி புழிஞ்சு உள்ளே போட்டாலும் மறுபடியும் அதை அப்படியே திருப்பி உருமாற்றுகிற ஒரு சக்தி இருக்குது, ஒரு வல்லம் இருக்கு. அதை நான் உன் மேலே அனுப்புவேன். அதுக்காக நீ காத்திருக்க வேண்டும். அவர்களை நோக்கி நீர் எங்களுடனே இல்லை, அது இல்லையா 49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும்
பலனால். எல்லாம் சொல்லுங்க, உன்னதத்தில் இருந்து வரும். கையை வைத்து சொல்லுங்க அப்படியே. உன்னதத்தில் இருந்து வரும். சர்ச்சில் நிற்கும் போது நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கணும். சொல்லுங்க, உன்னதத்தில் இருந்து வரும் வருகிற இந்த ரிசரக்ஷன் பவர், இந்த உயிர்த்தெழச் செய்கிற இந்த வல்லமையினால் நான் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எங்கேயும் போயிடாத. இது இல்லாம நீ வாழ முடியாது. இது இல்லாம நீ சொல்லுங்க எப்படி வாழுவ? காலையில வயிற்று வலி, மத்தியானம் நெஞ்சு வலி, மத்தியானம் டிப்ரெஷன், அங்க பிரச்சனை, இங்க பயம், இங்க குழப்பம், இதால பாதிக்கப்படுவே இல்லை. இது இல்லாம எப்படி வாழுவ? உனக்கு பயம், நடுக்கம், திகில், பாம்பு போனா பயம், வண்டி போனா பயம், காத்தடிச்சா பயம், ஒரு ஆள் இப்படி போனா பயம், எல்லாம் பயம். கனவுல பயம், எல்லாம் பயம். உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள இல்லைன்னா நீ தைரியமா வாழவே முடியாது. பொருளாதாரம் ஈட்ட முடியாது. சரீரம் கம்பீரமாகாது. அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. கையை வைத்து சொல்ல அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? காத்திருங்கள், வெயிட் பண்ணு. அப்ப இயேசுவை உடைஞ்சு போன, நசுக்கப்பட்டு அப்படி பிழிஞ்சு போட்ட சரீரத்தை அந்த கல்லறைக்குள்ள இருந்து எழுப்புனது யாரு? பரிசுத்த சொல்லுங்க. அப்ப அந்த ரிசரக்ஷன் பவர் எது? உயிர்த்தெழச் செய்கிற வல்லமை என்பது எது? பரிசுத்த. கையை ஊத்தி சொல்ல பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்ல 10 தடவை சொல்ல பரிசுத்த ஆவியானவர். வாயத்தனம் சொல்ல பரிசுத்த ஆவியானவர். உயிர்த்தெழச் செய்கிறவர் பரிசுத்த. சொல்லு சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லு. உயிர்த்தெழச் செய்கிறவர். என் சரீரத்தை, என் பொருளாதாரத்தை, சபையை, குடும்பங்களை உயிர்த்தெழச் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:11 பவுல் எழுதும்போது கிளாரிட்டியா எழுதுறாரு. அன்றியும் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து. எல்லாம் அந்த வசனத்தை படிங்க. அன்றியும் அன்றியும் எல்லாம் சேர்ந்து படிங்க. அன்றியும் 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 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். அப்ப இயேசுவை கசங்கி புழிஞ்சு போட்ட அந்த சரீரத்தை கல்லறைக்குள்ளிருந்து எழுப்பினது யாரு? பரிசுத்த. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேரு இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குதுன்னு நீ சொல்லுத? நீ உண்மையா இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா இந்த வசனம் உன் வாழ்க்கையில சம்பவமாக மாறணும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உன்னில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே உன்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ நோயின்னு சொல்லக்கூடாது, பலகீனம் சொல்லக்கூடாது. புதுசா வந்தவன் சொல்லலாம், 5 வருஷம் 10 வருஷம் ஆனவன் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. மறுபடியும் படி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை படி சத்தமா. மரித்தோர் இருந்து எழுப்பின வாசமாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிப்பார். இதுதான் என்ட்ரோஃபி. சொல்லுங்க என்ட்ரோஃபி. சொல்லுங்க என்ட்ரோஃபி. ஒரு வாரமா அந்த கை வலிச்சுட்டே இருந்துச்சு, சொல்லிட்டே இருந்தேன், ஃப்ரீ ஆயிடுச்சு. வாட் இஸ் திஸ்? என்ட்ரோஃபி. இந்த சரீரமானது பலகீனமாகும், ஆகக்கூடியதுதான்.
ஆனா இன்னொன்னு சொல்றேன், உன்னை பலப்படுத்துகிற என்ட்ரோஃபி புளிஞ்சு ஒடுக்கி நசுக்கி போட்டாலும் மறுபடியும் உன்னை ரெஸ்டோர் பண்ணுகிற என்ட்ரோஃபி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பவுல் அதை கண்டுபிடித்தான், பேதுரு அதை கண்டுபிடித்தான். அதனால பவர்ஃபுல்லா வாழ்ந்தாங்க. இந்த மதியான வேளையில இதை நீ ஏறி பிடிக்கணும். இது எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்? இது எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இது எப்படி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி வெளியே வரும்? ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 இது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரங்களில், வெளிப்பாட்டு வரங்களிலேயும் அடையாளத்திலையும் ஒன்றுதான். என்னதுன்னா அந்நிய பாஷை. இதை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை பேச 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 இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஏறி வர ஆரம்பிக்கும். ஆமென். அடுத்து 2 பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அவர் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவராயிருந்தும் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தபடினாலே பிதாவானவர் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஒன்னு பிரேயர், இன்னொன்னு வசனம், 3வது தாழ்மையான உன்னுடைய வாழ்க்கை. இங்கே இந்த பவர் ரைஸ் ஆகி வெளியில் வரும். அல்லேலூயா. கேட்டுட்டு விட்டுறாத. உன் வாழ்க்கைக்கு தீர்வை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் லைஃப் முழுவதுக்கும் ஒரு லெசன் இது. என்ட்ரோஃபி.